friends, welcome to our channel. நீங்கள் நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான முட்டை பரோட்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் உப்பு தேவையான அளவு அதில் சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்க்கறனால மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட போகிறோம். கையை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம மாவை நல்லா சாஃப்டாக கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். அரை மணி நேரம் இது அப்படியே இருக்கட்டும். மாவு இன்னும் நல்லா சாஃப்டாக மாறி வரட்டும். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மாவு நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மீடியம் சைஸ் பாலாக உருட்டி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மீடியம் சைஸ் பாலாக நம்ம உருட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை விரித்து எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இது விரித்து எடுக்க போகிறோம். இதை நல்லா பெருசாக விரித்து விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா பெருசாக விரித்து எடுத்ததுக்கப்புறமா இதை கையை வச்சு இந்த மாதிரி நம்ம ஒன்று சேர்த்து எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை சுருட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி சுருட்டி வச்சுக்கோங்க. இப்படி செய்கிறதுனால நமக்கு பரோட்டா நல்லா லேயராக கிடைக்க போகுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவே இந்தளவுக்கு சூப்பராக கிடச்சிருக்குன்னு. இப்போ இதை விரித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை விரித்து எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி நம்ம விரித்து எடுத்தாச்சு. நம்மளோட பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான முட்டை கலவை ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 முட்டையுமே உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணதை அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு அதையும் சேர்த்துக்கலாம். முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் அதையும் உள்ளே சேர்த்துடலாம். அரை ஸ்பூன் பெப்பர் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட முட்டை கலவையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடாகட்டும். தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பரோட்டாவை சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா வெந்து வரட்டும். இது இப்போ 1 சைடு திருப்பி போடலாம். இதே மாதிரி அந்த சைடு சூப்பராக ரெடியாகி வரட்டும். 2 சைடுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வைக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தோசைக்கல்லில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் முட்டை கலவையை சேர்த்து கொஞ்சமாக விரித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி விரித்து விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பரோட்டா வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை 1 சைடு திருப்பி போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதே மாதிரி அந்த சைடு நல்லா ரெடியாகி வரட்டும். 2 சைடுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வைக்கலாம். நம்ம இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முட்டை பரோட்டா இந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.